விட்டு கொடுத்ததற்காக வேண்டி காங்கிரஸ் மேலிடம் அவர் மேல நடவடிக்கை எடுத்து அவருடைய பதவியை வந்து பிடுங்க போறதா தகவல் வருதுங்களே, என்ன திருசக்தி? அவர் செல்வ பெருந்தகையாக மட்டும் இல்லாமல் செல்வ பெரும் தொகையாக இருந்து விட்டார். அந்த விஷயத்துல தமிழ்நாட்டில் வந்து சத்தியமூர்த்தி பவன்ல 40 பேர் சேர்ந்தா 42 குரூப் இருக்கும். அதில் அவங்களோட வேலையே வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்ந்து விடக்கூடாதுங்கிறதுல அவங்க எல்லாம் தீர்மானமா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தி ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு அங்க உள்ள அந்த குடும்பமும் வந்து காங்கிரஸ் முதல் குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பிஸியா இருக்காங்க. நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சராக இருக்கிறாங்கல்ல, வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த உயரத்தை அடைந்ததுக்கு காரணமே ஈவேரா தான். அப்போ தயாநிதி மாறனும் இந்தி படிச்சதுனாலதான் போனாருன்னு அவங்க தாத்தா கலைஞர் ஐயா சொல்லியிருக்காரு. அவங்க இந்தி கத்துக்கிட்டதுனாலதான் வந்து இந்த உயரத்துக்கு போயிருக்காங்க, நிதி அமைச்சராக ஆக முடிந்திருக்கிறது. ஆக இந்தி கற்றுக்கொள்ள சொல்லி பெரியார் தான் கட்டாயப்படுத்தினார். அண்ணாமலை அப்படி என்ன படிப்பு படித்து விட்டார் என்று சேகர் பாபு அமைச்சர் கேட்கிறாருங்க. 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சு நாங்களாம் 50,000 கோடி 1 லட்சம் கோடி சொத்து சேர்க்க தெரியுது. எவ்வளவு புட்சாலித்தனமா நாங்க இருக்கோம். 5000 சொச்சம் கோடி மணல் எடுத்தது கனிம வளங்கள்ல வந்து அது அந்த மணல் அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனி எல்லாம் வந்து கணக்கெல்லாம் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, அபராதம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சிபிஐ விசாரணைக்கு மாத்தி வெளிப்படையாவே ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இதற்கு மேல் அவர் கிளறினால் அவருக்கு தான் பாதிப்பு. இது வந்து ஒரு அமைச்சர் பேசுற மாதிரி இருக்கா? இவங்க தான் கருத்து சுதந்திரம். சாராயம் விற்கிறாங்கன்னா விற்கிறாங்கன்னு சொல்லிடக்கூடாது. டாக்டர் சொன்னா அறிவாள் வெட்டு, டாக்டர் இல்ல ஹாஸ்பிட்டல்னு சொன்னாக்கா சொல்லக்கூடாது. அந்த இதுக்கு மேல இந்த மாதிரி நடந்திருக்கு, நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு எடுக்கலையான்னு கேட்டா சொல்லக்கூடாது. எப்படி இது வந்து இருந்தாலும் வந்து அமைதி எப்படி பேரு சித்தப்பா மாசு அவர்கள் இப்படி பேசியது வந்து எனக்கு ரொம்ப வருத்தம். 6 மாதத்துக்கு ஓபிஎஸ் அமைதியாக இருந்தால் அதிமுகவுடன் இணையலாம் என்கிறார் ராஜன் செல்லப்பா. மதுரை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இன்னும் கூட உயர் சாதி தெருக்களில் செல்லும் போது செருப்பை காட்சி கையில் எடுத்துக்கொண்டு போகும் நிலைமையை காட்டும் வீடியோ பார்த்தீர்களா? இதுதான் பெரியார் மன்னா ஐயா திருசக்தியார் அவர்களே அப்படின்னு கேட்கிறேன். கூட்டணியா கூட்டு களவாணியா ரெண்டு வித்தியாசம் இருக்கு. கூட்டணி வேற, கூட்டு களவாணி வேற. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். என்ன காரணத்தினால சொல்றேன்னா, அவர் என்னங்க பண்ணுவாரு? அவரை பார்த்தா நமக்கும் பரிதாபமா இருக்கு. ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவிரும்புகளுக்கு வணக்கம். திருசக்தியார் இந்த வாரம் கேள்வி பதில் பகுதி 2 தொடர்கிறது. ஐயா வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். சொல்லுங்க. எடுத்த உடனே ஒரு கேள்வி என்னன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது இல்லைங்களா? அதுல வந்துட்டு திமுகவுக்கு சீட்டை விட்டு கொடுத்ததற்காக காங்கிரஸ் திமுகவுக்கு சீட்டை விட்டு கொடுத்தா என் காதல விட்டு ஓகே விட்டு சொன்னீங்க, எனக்கு சரியா காதல பாருங்க. நான் சொல்றேன் கொஞ்சம் தெளிவா, என்ன சிக்கல்ல வந்து இழுத்து விட்டு போயிடாதீங்க ஐயா. எனக்கு சரியா நீங்க தள்ளி அங்க உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க விட்டு கொடுத்ததுன்னு சொன்னது விட்டு அப்படின்னு என் காதல விட்டு கொடுத்து. சரிங்க, ரைட் 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 ரைட். ஏதோ ஒண்ணு கொடுத்துட்டாரு. ரைட்டுங்க, கொடுத்துட்டாரு. திரும்ப சொல்றேன், விட்டு கொடுத்ததுக்கு அது எனக்கே பாருங்க பாத்தீங்களா, உங்களுக்கே அப்படி மாறுது. விட்டு கொடுத்ததற்காக வேண்டி காங்கிரஸ் மேலிடம் அவர் மேல நடவடிக்கை எடுத்து அவருடைய பதவியை வந்து பிடுங்க போறதா தகவல் வருதுங்களே, என்ன திருசக்தியார் தாம்பரத்துல இருந்து கேள்வி கேட்டிருக்கிறாங்க. சரி, அது காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, பண்ணிதான் என்ன பண்ண போறாங்கன்றது அடுத்த விஷயம். இந்த தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்க. அவர் செல்வ பெருந்தகையாக மட்டும் இல்லாமல் செல்வ பெரும் தொகையாக இருந்து விட்டார். அந்த விஷயத்துல செல்வ பெரும் தொகையாக இருந்து விட்டார் அப்படின்னு அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சியில தான் மொத்தமா கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் வந்து சத்தியமூர்த்தி பவன்ல 40 பேர் சேர்ந்தா 42 குரூப் இருக்கும். அதுல 2 குரூப் வந்து ஆப்சென்டா இருக்கும். அப்படி வச்சு ஏபிசிடின்னு 26 எழுத்து இருக்குங்களா? ஆமா. கடைசி எழுத்து வரைக்கும் 7 தொடங்கி கடைசி வரைக்கும் குரூப் இருக்கு. அத்தனை குரூப் இருக்கு. ஆமா. சோ அதனால அந்த குரூப்ல யார் வந்து என்ன போய் எங்க ரிப்போர்ட் பண்றாங்க, அவங்களோட வேலையே வந்து காங்கிரஸ் தமிழ்நாட்டில் வளர்ந்து விடக்கூடாதுங்கிறதுல அவங்க எல்லாம் தீர்மானமா வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பத்தி ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டு அது பண்ணிட்டு இருப்பாங்க. உருப்படியா எதுவும் பேசுறது இல்ல. அது ஒண்ணும் பேச மாட்டாங்க. பேசக்கூடிய ஆளை கட்சியில வச்சுக்க மாட்டாங்க. அங்க உள்ள அந்த குடும்பமும் வந்து காங்கிரஸ் முதல் குடும்பம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பிஸியா இருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா அவங்க வந்து இவங்க
பிரியங்கா வத்ரா வந்து முதல் தடவை எம்பி ஆனாங்க. முதல் தடவையே சொல்லும்போது இமாச்சல பிரதேசத்தில் வந்து ஆட்சி சரியில்லைன்னு சொன்னாங்க. அப்புறம் தான் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் தான் வந்து ஆட்சி செய்யுதுன்னு அவங்களுக்கு சொல்ல வேண்டி வந்துச்சு. இப்போ கூட அவங்க வந்து கெஜ்ரிவால் ஸ்டைலில் 97 கோடி ரூபாய்க்கு வந்து சரவிளக்கு மேலே இந்த சாண்ட்லியர்னு சொல்லுவாங்க, அவங்க சிம்லாவில் ஒரு பங்களா வச்சுருக்காங்க அதுக்காக. அப்புறம் அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து அந்த நீர் சுத்திகரிப்பு, அந்த பழைய தண்ணியை வெளியேற்றிட்டு புது தண்ணி 19 கோடி ரூபாய்க்கு இத்தாலியிலேருந்து நினைக்கிறேன். இத்தாலின்னா அவங்க பாட்டி வீடு அங்கே அந்த ஊர்லேருந்து. ஆக மொத்தம் வெளிநாட்டிலேருந்து இதுவே இங்கே 120 கோடி ரூபா ஆச்சு. இதெல்லாம் வந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணி அந்த பங்களாவெல்லாம் நல்லபடியாக அவங்க பிஸியாக இருக்காங்க. அவங்க பிஸியாக இருக்கிறதுனால இங்கே வந்து அவர் வந்து என்ன சொன்னீங்க, விட்டு கொடுத்துட்டாருன்னு சொன்னீங்க, அது நடந்து போச்சு. அது இது வந்து அவங்களுக்கு யாரோ வந்து இங்கிருந்து இதெல்லாம் விவரங்கள்லாம் காங்கிரஸுக்குள்ளேயே வந்து தெரிவிச்சுட்டாங்க. காங்கிரஸுக்குள்ளேயே எல்லா துறையும் இருக்கு, போட்டு கொடுக்குற துறையும் அங்க ஒண்ணு இல்ல, அதான் உளவுத்துறை. காங்கிரஸ்ல வந்து யார் வந்து அங்க வந்து அந்த நிர்வாகியா இருக்காங்களோ அவங்கள தவிர பாக்கி எல்லாருமே உளவுத்துறை தான். யார் வந்து நிர்வாகியா இருக்காங்களோ அவங்க வந்து உளறுத்துறை. சரி, உளறது. செல்வ பிறந்தகே பாத்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது வந்து நாங்கள் வந்து எங்களுக்கும் தன்மானம் உண்டு அப்படி இப்படின்னு ஏதாவது உளருவாரு. அப்புறம் வந்து திடீர்னு திமுக வந்து அங்க கூப்பிட்டு என்ன செல்வ பிறந்தக ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அங்கிருந்து கூப்பிட்டு சொன்னோன்னே அப்படியே பால் மாறிடுவாரு. சோ யார் வந்து நிர்வாகியா இருக்காரோ அவரு உளறுத்துறை, பாக்கி பேர்லாம் உளவுத்துறை. இது காங்கிரஸ் உடைய, தமிழ்நாடு காங்கிரஸ் உடைய பாரம்பரியம். இவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. இது என்ன மாதிரி எவ்வளவு என்ன எது எவ்வளவு விட்டு கொடுத்தார், எவ்வளவு தூரம் செல்வ பெருந்தகை அப்படின்றதெல்லாம் அங்க செய்தி போய் அவரை எடுத்துட்டு இன்னொரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் வைக்கணும், இல்லைன்னா அது வேற மாதிரி சமூக நீதி வேற மாதிரி இடிபடுன்றதுனால சசிகாந்த் செந்தில் அவர் வந்து ஒரு துடிப்பான இளைஞர். அவரும் நான் நினைக்கிறேன் ஐஏஎஸ் இருந்து அதுல இருந்து ராஜினாமா அண்ணாமலை வந்த மாதிரி அவரும் வந்தாரு. ஸோ அப்ப அண்ணாமலைக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு டஃப் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி ஒரு அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் திங்கிங்கில் உள்ள ஒரு இளைஞர். அவர் சவுக்கு சங்கருக்கு கூட அவர் நெருங்கிய உறவினர். அவரு அது தனி தொடர்பு இல்லைன்னு சொல்லி அது அவருக்கும் இவருக்கும் அரசியல் ரீதியா எந்த தொடர்பும் இருக்கு, அது சொந்தக்காரரா இருக்கலாம், அது வேற விஷயம். எதுக்காக சொல்றேன்னா சசிகாந்த் செந்தில் அப்படி இல்லைன்னா விஸ்வநாதன் ஒருத்தர், யாரோ ஒரு எக்ஸ் எம்பி ஒருத்தர் இருக்காரா, அவரும் பட்டியலினத்தை சேர்ந்தவர். இவங்க 2 பேருக்குள்ள ஒருத்தர் வந்து மாத்துறதாக ஒரு தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அப்சர்வரை மாத்திட்டாங்க, ஏதோ பேர் வரல, யாரோ ஒருத்தர் அப்சர்வர் இருந்தாரு, அவரை மாத்திட்டு வேற என்னமோ ஒரு மகஜன் குமாரா யாரோ ஒரு புதுசா ஏதோ ஒரு பேர் ஒன்று போட்டிருக்காங்க. இவங்கள காங்கிரஸ்ல இந்த அப்சர்வரா வரவங்க எல்லாம் ஈவன் பாஜகவில் கூட பாத்தீங்கன்னா அவங்க அது அப்சர்வரா வந்ததுனாலதான் அவங்க பிரபலமாவாங்களே தவிர பிரபலமானவர்களை வந்து அங்க போடுறது இல்லை. பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி, அது வந்து ரைட்டு. இதனால வந்து செல்வ பெருந்தகை வந்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு, மாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், இந்த கேள்விக்கு சரியான பதில் உங்ககிட்ட இருக்குதா இல்லையான்றதுக்கான இன்னொரு வாய்ப்பு. சரி, வேல்ராஜி புதுக்கோட்டை கரெக்டா சொல்லணும், மாத்தக்கூடாது, மாத்தி பேசவும் கூடாது ஐயா. முன்னாடியே நான் போட்டேன் கேள்வி, அப்படி தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். அப்படி இல்லை, நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சராக இருக்கிறாங்கல்ல, வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க, இந்த உயரத்தை அடைந்ததுக்கு காரணமே ஈவேரா தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தயாநிதி மாறன் வந்து சொல்லியிருக்கிறார். எம்பி நிர்மலா சீதாராமன் இவ்வளவு உயரத்துக்கு வந்திருக்கிறார் காரணம் பெரியார் தான். தமிழ்நாட்டுல இருந்து தானே போறாங்க. அது இல்ல, கரெக்ட். பெரியார் இருக்க போய் தான் நம்ம படிச்சிருக்கிறாங்க. ஆமா, பெரியாருக்கு முன்னால தமிழ்நாட்டுல யாருமே வந்து ஒருத்தர் கூட படிக்கல. ரைட்டு, ஆமா, அது ரைட்டு. எனக்கு ஒரு சந்தேகம், பெரியார் ஏதாவது ஜிம்முக்கு நடத்திருந்தாரா? ஜிம்முக்கும் இந்த உடற்பயிற்சி செய்வாங்கல்ல, சரிங்க, ஆண்கள் பெண்கள், அது பெண்களுக்கு தனியா இருக்கும், சில சமயம் ஒன்னா இருக்கும். இந்த அம்மா அந்த ஜிம்மு போயிட்டு தான் மேல அது உயரத்துக்கு போனாங்கன்னு சொன்னாங்கல்ல, எனக்கு புரியல, அதனால கேட்டேன். உடற்பயிற்சி செய்து நிறைய பேர் கொஞ்சம் குள்ளமா இருப்பாங்க, கொஞ்சம் ஹைட் ஆகணும்ன்றதுக்காக போவாங்க, இல்ல உடல் கொஞ்சம் வலுவாகணும்ன்றதுக்காக போவாங்க. அப்போ அந்த உயரத்தை அடைந்தாருன்னா ஒரு கால் நமக்கு தெரியல. நம்ம பெரியாரை பத்தி சில விஷயங்கள் நமக்கு தெரியுது தவிர எல்லாமே நமக்கு தெரியும் நம்ம சொல்ல முடியாது இல்ல. ஒரு கால் பெரியார் ஏதாவது ஜிம்மு ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு கால் நடந்துகிட்டு இருக்குதா? ஐயா ஆசிரியர் வீரமணி அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காரா? ஏன்னா அந்த ஜிம்முல நிர்மலா சீதாராமன் வந்து ஏதாவது உடற்பயிற்சி பண்ணி அந்த உயரத்துக்கு போயிட்டாங்க. அவ்வளவு உயரம் இல்லைன்னா இவ்வளவு உயரம் வந்திருக்க மாட்டாங்க.
குள்ளமா இருந்திருப்பாங்க அப்படின்ற அர்த்தத்துல அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன் தயாநிதி மாறன். இதுவே தயாநிதி மாறன் வந்து அவர் ஒரு கலைஞர் கருணாநிதி ஐயா வந்து சொல்லும்போது என் பேரன் வந்து படித்தவர், அதனாலதான் அவர் எம்பி ஆக்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அவர் ஹிந்தி சரளமாக பேசக்கூடியவர். நாங்க படிச்சவர்கள் அவருக்கு ஹிந்தி தெரியும், அந்த ஒரு குவாலிஃபிகேஷன்ல தான் அவர் எம்பி சொன்னாரு ஐயா. அதே மாதிரி வந்து தயாநிதி மாறனுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதே குவாலிஃபிகேஷன் நிர்மலா சீதாராமனுக்கு இருக்கு. இவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தயாநிதி மாறனும், நம்ம அப்படி வச்சுப்போம். தமிழ்நாடு அவர் தமிழர் தானே, நம்ம ஒன்றும் அவர் தமிழர் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஒரு எம்பி, ஒரு முன்னாள் அமைச்சர், மத்திய அமைச்சர். அவரே மாதிரியே வந்து நிர்மலா சீதாராமனும் தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து அதுக்கப்புறம் டெல்லி போனாங்க. ஆந்திரால யாரோ அவங்க திருமணம் செய்து கொண்டதால் அங்கே போய் செட்டில் ஆனாங்க. அதெல்லாம் ரைட்டு. அப்போ என்னன்னால் அப்போ பெரியார் தான், பெரியாரே என்ன சொன்னாரு, நான் இந்தியை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக இந்தியை எதிர்க்கவில்லை. இந்தி ஏதோ பூந்து தமிழ்நாட்டில் தமிழை அழித்து விடும் என்பதெல்லாம் என்னுடைய கவலை இல்லை. காங்கிரஸ்காரர்கள் வந்து எதிர்க்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்தியை எதிர்த்தேன். அவருடைய சுயசரிதையில எழுதியிருக்காரு. சரி, அப்போ அவர் வந்து இந்தியை வரவேற்றார். தமிழ்னால என்ன பண்ணலன்னு கேட்டா அதான அர்த்தம். அவர் வந்து இந்தியை வரவேற்றார்ன்றதுதான் நம்ம எடுத்துக்கணும் இந்த பேச்செல்லாம் வச்சு. அப்போ தயாநிதி மாறனும் இந்தி படிச்சதுனாலதான் போனாருன்னு அவங்க தாத்தா கலைஞர் ஐயா சொல்லியிருக்காரு. அப்ப அதே பெரியார், இப்ப அவங்க பெரியார்னால்தான் இந்த உயரத்துக்கு போனாங்கன்னா என்ன சொல்லிக்கணும், அவங்க இந்தி கத்துக்கிட்டதுனாலதான் வந்து இந்த உயரத்துக்கு போயிருக்காங்க, நிதி அமைச்சராக ஆக முடிந்திருக்கிறது. ஆக இந்தி கற்றுக்கொள்ள சொல்லி பெரியார் தான் கட்டாயப்படுத்தினார். அவரால் தான் நானும் இந்தி கத்துக்கிட்டேன், நிர்மலா சீதாராமும் இந்தி கத்துக்கிட்டு இவ்வளவு உயரத்துக்கு போயிருக்காங்கன்னு தயாநிதி மாறன் சொன்னாரா? இல்ல ஒரு கால் ஏதாவது நமக்கு தெரியாம பெரியார் ஏதாவது ஜிம்மு வச்சு உடற்பயிற்சி நிலையம் வச்சு அதுல வந்து நிர்மலா சீதாராமன் பயிற்சி பெற்று குள்ளமா இருந்து அதுக்கப்புறம் உயரத்திற்கு போனாரா அப்படின்னு நமக்கு தெரியல. தயாநிதி மாறனை தான் நம்ம கேட்கணும். சரிங்க ஐயா. பல்லவி மணிவண்ணன் செங்கம் அங்க கேட்கிறாரு, கடத்தல்காரர்களுடைய கூட்டாளி லாலு பிரசாத் யாதவ் என்று அவரது மைத்துனர் சுபாஷ் யாதவே வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க திரிசக்தியார் அப்படின்னு கேட்கலாம். பீகார் வந்து லாலு பிரசாத் யாதவ் அதுக்கப்புறம் அவரு சிறைக்கு போனார் ஊழல் வழக்குல. அவருடைய மனைவியை வந்து ராப்ரி தேவியை வந்து முதலமைச்சராகினாரு. அவர் ரிமோட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவர் பையன் தேஜஸ்வி இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. ஆனா எல்லா இடத்துலயும் முலாயம் சிங் யாதவ் குடும்பத்துல கூட பாத்தீங்கன்னா அவருடைய மச்சான், அவர் பேர் என்னமோ மறந்து போச்சு எனக்கு, அவர் வந்து என்னமோ ஒரு யாதவ், அவரு ராஜு யாதவா ஏதோ ஒரு பேர். அவர் பாத்தீங்கன்னா இவர் பையன் அதாவது அகிலேஷ் யாதவ் வந்ததுக்கு அப்புறம் ஒத்து வராம தனியா ஏதோ ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவரு ஒதுங்கிட்டாரு, ஒரு வேற அரசியல் பண்றாரு அவரு. அதே மாதிரி லாலு பிரசாத் யாதவோட மச்சானும் சுபாஷ் யாதவும் வந்து என்ன பேசியிருக்காருன்னா, அந்த காலத்திலேயே வந்து ஒரு லாலு பிரசாத் யாதவுடைய நிதி மந்திரியா இருந்தவரை அவர் பதவி விலக சொன்னாராம். லாலு பிரசாத் யாதவ் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுல அவர் வந்து மாட்டேன்ட்டாராம். உங்களால என்ன முதலமைச்சரை பார்த்து நீ என்ன பண்ணிக்க, நான் பண்ண முடியாதுன்றார். அதெல்லாம் 2001 அந்த மாதிரி சமாச்சாரம், 20 வருஷம் சமாச்சாரம். அப்ப அவர் வந்து என்ன பண்ணிட்டாரா, லாலு பிரசாத் யாதவே வந்து ஆட்ல வச்சு அந்த நிதி அமைச்சருடைய உறவினரை கடத்தி கொண்டு போய் வச்சு, நீ இந்த பக்கம் ராஜினாமா கடிதம் கொடுத்தாதான் அவரை வெளியே விடுவேன்னு சொல்லி, யாரு முதலமைச்சர் நிதி அமைச்சரை ராஜினாமா பண்ண வைக்கிறதுக்காக அவரே ஒரு கடத்தல் கும்பல் அனுப்பிச்சு அவர் உறவினரை, நெருங்கிய உறவினரை கடத்தி அவர் மரியாதையா ராஜினாமா பண்ணி கட்சியில இருந்து அவரை விலக வச்சுட்டாரு. இதெல்லாம் வந்து சுபாஷ் யாதவ் இப்ப கதையா சொல்றாரு, இப்படி நடந்துச்சு. அந்த மிசா பாரதின்னு அவர் லாலு பிரசாதுடைய மகள் இப்போ அவங்க அரசியல்ல இருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு எல்லா ஷோரூம்ல இருந்து நேர போய் அவங்க ஆளுங்களை அனுப்பிச்சு, திராவிட மாடல் உங்களுக்கு அதுல அந்த வாசனை கரெக்டா தெரியும், அனுப்பிச்சு எல்லா ஷோரூம்லயும், கார் ஷோரூம்ல பெரிய அந்த சொகுசு கார் எல்லாம் ஒரு அங்கிருந்து ஒரு 2 கார், இங்கிருந்து ஒரு 2 கார், இங்கிருந்து 4 கார்னு எல்லா இதுல இருந்தும் வலுக்கட்டாயமா, அதாவது அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ கிட்டத்தட்ட வந்து கொள்ளையடிக்கிற மாதிரிதான், பறிமுதல் மாதிரிதான் பண்ணி கொண்டு வந்து அப்படிதான் அந்த கல்யாணம் பண்ணாரு. அந்த சொகுசுகாரெல்லாம் திருப்பி அந்த ஷோரூமுக்கு போல, யூஸ் பண்ணிட்டு கூட திருப்பி கொடுக்கல, எடுத்ததுதான் நீ என்ன வேணா பண்ணிக்க, ஏன்னா ஆட்சியில இருக்காருல்ல, அதிகாரத்துல இருக்காரு. இதெல்லாம் அவர் வெளியில சொல்றாரு. இந்த சுபாஷ் யாதவ் யாரு மைத்துனர், எனக்கு இப்போ கவலையா இருக்கு. அங்க உத்தரப்பிரதேசத்திலயும் மைத்துனர் தகராறு பண்ணி வெளியே போய் பிரச்சனை,
பீகார்லயும் மைத்துனர் வெளியில போய் அவர் என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறார். அதுவும் என்ன 2001 பண்ண முறைகேடு, முறைகேடு எல்லாத்தையும் இப்ப கொண்டு மிரட்டல், வரார். உருட்டல் எல்லாம் வருது. தமிழ்நாட்டிலேயும் மைத்துனர்கள் இருக்கிறார்களே, ம், இது என்னைக்கு இதெல்லாம் வந்து மைத்துனர் வாயால வெளியில வரப்போகுது. ம், மச்சானாலே ப்ராப்ளம் தாங்க. நீங்க விடவும் முடியாது, பிடிச்சிக்கவும் முடியாது. சரி, விட்டா இது மாதிரி இந்த புலிவாலை பிடிச்ச மாதிரி. நீங்க புலிவாலை விட்டுட்டீங்கன்னா புலி உங்களை கடிச்சிடும், ம், பிடிச்சிட்டீங்கன்னா இழுத்துக்கிட்டே போவோம். ஏத்திட்டே போயிடும். சரி, இந்த மைத்துனர் உறவுன்றது கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான். இது பீகார், ஊபி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுக்கும் பொருந்துமோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். போக போக தெரியும், பார்க்கலாம். தங்கமணி தரங்கம்பாடியிலிருந்து கேட்கிறாரு, அண்ணாமலை அப்படி என்ன படிப்பு படித்து விட்டார் என்று சேகர் பாபு அமைச்சர் கேட்கிறாருங்க. கூடவே இன்னொன்னு, சரஸ்வதி தேவியால் ஆசீர்வதிக்கப்பட்ட எவருக்குமே லட்சுமி தேவி கடாட்சம் இருக்கும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னாங்க. 2 கேள்வி அவர் அனுப்பி இருக்கிறாரு. முதல்ல ஒன்னொன்னா சொல்லிடுங்க. அண்ணாமலை என்ன படிச்சிருக்காருன்னு சேகர்பாபு கேட்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சிருக்காரு. அதை தவிர அவர் வந்து ஏதோ போஸ்ட் கிராஜுவேஷன் மேனேஜ்மெண்ட் எல்லாம் படிச்சிருக்காருன்னு, எம்பிஏ படிச்சிருக்காருன்னு சொல்லி அரசியல்ல அது இப்ப போய் 3 மாசம் படிச்சது. அதுக்கு இந்த ஐபிஎஸ்க்கு முன்னாலேயே ஏதோ எம்பிஏ படிச்சிருக்காருன்னு, ஆக மொத்தம் முதுகலை அந்த மாதிரி வந்து ஏதோ படிச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லியிருக்காரு சேகர்பாபுக்கு. என்ன வந்து என்ன படிச்சிருக்கு, அப்படி என்ன பெரிய படிப்பு படிச்சுட்டேன்னு கேக்குறவங்க. இப்போ யோகி ஆதித்யநாத் கூட இருக்காரு, ஏதோ பாக்கிறதுக்கு மொட்டை அடிச்சு சாமியார் மாதிரி இருக்காரு. படிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா எம்பிஏ, ஐஐடி எல்லாத்துலயும் கோல்டு மெடல் வேற வாங்கி, நான் மாதிரி அவருடைய தோற்றத்துக்கும் அவருடைய படிப்புக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. அண்ணாமலை அப்படி இல்ல, அவர் ஐபிஎஸ் ஆபீசர்னால அவர் படிச்சதெல்லாம் வெளியில ஈஸியா தெரியுது. அதுக்கு அண்ணாமலை என்ன பதில் சொல்லியிருக்காருன்னா, செந்தில் பாலாஜி 12ஆம் கிளாஸ், சேகர் பாபு 10ஆம் கிளாஸ், செஞ்சி மஸ்தான் 8ஆம் கிளாஸ், KKSSR 8ஆம் கிளாஸ், தாமோ அன்பரசன் 11ஆம் கிளாஸ், அனிதா ராதாகிருஷ்ணன் 10ஆம் கிளாஸ், காந்தி 10ஆம் கிளாஸ், மதுரை மூர்த்தி 12ஆம் கிளாஸ். சுகாதாரத்துறை மந்திரி மாசுவா தெரியல, அதுவும் ஏதோ 10-12ல தான் இருக்கும். சரி, அந்த சார் என்ன படிச்சாரு, அவர் மாசு சார் என்ன படிச்சாரு நமக்கு பேசும்போது வந்துருது, டங்கு சிலிப்பாயிடுது அடிக்கடி. நீக்கு என்னவோ தெரியல, உங்களுக்கு யாரு எனக்கு யாரு சார் வந்து என்ன படிச்சாரு நமக்கு தெரியல. நம்ம இது வரைக்கும் வந்து மற்ற சார்களை பத்தி தான் அவர் பேசியிருக்காரு அண்ணாமலை, அந்த சாரை பத்தி பேசல. அதனால வந்து நமக்கு தெரியும். இவங்க நான் என்ன சொல்றேன், சேகர் பாபு வந்து அவருக்கு தெரியும்ல இவர் என்ன படிச்சிருக்காரு அண்ணாமலைன்னு. இந்த பொதுவெளியில போய் இவர் என்ன படிச்சிருக்காரு, நீங்க என்ன பெருசா படிச்சு கீச்சிட்டீங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டு பதிலுக்கு அவர் வந்து இப்படி வந்து கழுவி ஊத்துறாரு. இதை தவிர்க்கலாமா இல்லையா? வண்டியில எங்களை கழுவி ஊத்துனா எங்களுக்கு என்னப்ப புதுசா இல்லங்க இருங்க, நாளைக்கே போயிட்டு எங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப தடிமமா இருக்கும், தோல் தடிமமா இருக்கு. ஆனா வந்து அண்ணாமலைக்கு அதுல இந்த பதில் சொன்னார் பாருங்க. நான் இந்த அண்ணாமலையோட பதில நான் ஏத்துக்கல. நீங்க எம்பிஏ படிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அது எம்பிஏ படிச்சு, ஐபிஎஸ் படிச்சு, இதெல்லாம் படிச்சு நீங்க வந்து செய்யறதெல்லாம் நாங்க அதை விட பல மடங்கு 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு ஏவாவேல் என்ன படிச்சாரு, இந்த லிஸ்ட்ல அவர் பேர் இல்ல, இருந்தாலும் அவர் என்ன படிச்சாரு நமக்கு தெரியும். அவர் ஏதோ பிளம்பராக இருந்தாரு, கண்டக்டரா இருந்தாருமா. டிஆர் பாலு வந்து டிப்பர் லாரி டிரைவரா இருந்தாரு. இன்னைக்கு ஜெகதரட்சக அண்ணா என்னவா இருந்தாரு. எல்லாரும் 1,00,000 கோடி 50,000 கோடி 30,000 கோடின்னு வச்சிருக்காங்க. உங்க படிப்பை வச்சுட்டு நாக்க வழிக்கிறதா? நாங்க 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு சொல்லி காட்டுறாங்களோ ஐபிஎஸ், நீ ஐபிஎஸ் படிச்சு என்ன எங்க சொத்து மதிப்பு, அதான் சொல்றேன். 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் படிச்சு நாங்கெல்லாம் 50,000 கோடி 1,00,000 கோடி சொத்து சேர்க்க தெரியுது. எவ்வளவு புட்சாலித்தனமா நாங்க இருக்கோம். நீ என்னமோ எம்பிஏ படிச்சா, ஐபிஎஸ் படிச்சா, ஐஏஎஸ் படிச்சா, என்ன படிச்சு நாக்க வழிக்கிறதா அப்படின்னு அர்த்தத்துல ஒரு கால் சேகர் பாபு அண்ணாமலையை கேள்வி கேட்டிருப்பாரோ நமக்கு தோணுது. 1993 அந்த காலகட்டம், அந்த ஃபீல்டுக்குள்ள நான் என்டர் ஆன உடனே வட சென்னையில பெரிய சாராய தாதான்னு ஒருத்தர் பேர் எடுத்துக்கிட்டு இருந்தார். டான் சக்கரவர்த்தி தாதா அப்படின்னா, மாமா வந்து அப்பவே ஒரு மந்திரியா இருந்தவர், பிரபலமான ஒரு கட்சியில. அதனால அந்த வட சென்னை முழுக்க எந்த விதமான எல்லா தொழிலுக்கும் அந்த டான் தான் வந்து அங்க ஹெட்டு. எல்லாத்துக்கும் வந்து இருக்கும் மாமலா, அது ஒரே தகராறு, ஒரே பிரச்சனை. எங்க பார்த்தாலும் மந்திரியோட மச்சான் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு, இதான் ஓடிட்டு இருந்தது. அப்ப ஏன்னா பெரிய தலைவலியா போச்சு, இது வந்து பேரை கெடுக்கிற மாதிரி இழுத்து கட்சிக்குள்ள உள்ள விட்டுருவோன்னு இழுத்து விட்டாங்க.
அதுக்கு மேல எனக்கு மறந்து போச்சு. நம்ம சரி. அடுத்ததுக்கு போலாமா? நீங்க ஏதோ சொல்லும் போது இல்ல மறந்துச்சு. ஏதோ மாமான்னு சொன்னது ஞாபகம் வந்து, அது மட்டும் வந்துச்சு. மாமான்றது எனக்கு அந்த தாய் மாமா மறந்துடுச்சுன்ற இல்ல, அதான் தாய் மாமா மாமான்றது மட்டும் எனக்கு மைண்ட்ல நிக்குது. அப்படி அரசியலுக்குள்ள வந்து ஆமா, அப்புறம் இன்னைக்கு எங்கேயோ வளர்ந்து கிளந்து ஏதோ இல்ல அவங்க வளர்ந்துட்டாங்க. இப்ப இன்னைக்கு நேத்து செய்தி பாத்தீங்கன்னா ராயபுரத்துல வந்து இந்த பொது கழிவறைகள், அதாவது அதையே நம்பி இருக்கக்கூடிய பெண்கள் ராயபுரத்துல கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் அப்படின்னா ஒரு 300-400 குடும்பங்களா இருக்கணும். இவங்க வந்து பெண்கள் காலங்காத்தால எழுந்து ரயில்வே ட்ராக், ராயபுரம் அந்த ரயில்வே ட்ராக்குக்கு போய் விடிகாலையில போயிட்டு ரயில்வே ட்ராக்கை வந்து கழிவறையாக பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அந்த கழிவறைகள் வந்து ஒரு 6 கழிவறைகள் 2 செட்டு அந்த மாதிரி வந்து அரசு கட்டினது வந்து மெயின்டைன் பண்ணாம கதவே இல்லையா பெண்கள் பயன்படுத்துற கழிவறையில. அது மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள வந்து அந்த கழிவறையை சுத்தம் பண்ணி வருஷ கணக்கில் ஆகுது. இதுல மரம், இலை, மண், அப்புறம் மற்ற கழிவுகள் இதெல்லாம் வந்து சேர்ந்து காலே வைக்க முடியாத அளவுக்கு இருக்கு. அதனால அவங்க வந்து வெளியில போய் நம்ம என்ன பேசுறோம், திராவிட மாடல் ஆட்சி, மக்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். எந்த இடத்துல பேசுறோம்? ராயபுரம், வட சென்னை, அண்ணன் சேகர் பாபு அவர்களுடைய தலைமையகம். வட சென்னையில இருந்து தான் அவர் உருவானாரு, அங்கதான் அவர் ஆபரேட் பண்றாரு. அந்த இடத்துல பெண்கள் வந்து கழிவறை கூட இல்லாமல் பொது கழிவறையை கூட மெயின்டைன் பண்ணாத அளவுக்கு வச்சிருக்கீங்க. ஆனா வந்து நாங்க எப்படி சௌகரியமா சந்தோஷமா இருக்கோம். அதுதான் வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பது இதை போன்ற ராயபுரம் இந்த கழிவறை விவரம் போல பல விஷயங்கள் தெரியுது. அதனால வந்து இது நீங்க அடுத்த கேள்வி அவர் வந்து கேட்டாருன்னு அதுல கேட்டுதீங்க. சரஸ்வதி தேவி வந்து லட்சுமி கடாட்சம் இருந்துச்சுனாக்கா யாரு வேணாலும், நான் சொன்னேன் சரஸ்வதி தேவியால் ஆசீர்வதிக்கப்பட்ட எவருக்கும் லட்சுமி தேவி கடாட்சம் கிடைக்கும். அது பிரசாந்த் கிஷோர் சொன்னார். கிடைக்கும்னு சொல்றாரு. பிரசாந்த் கிஷோரை நம்பாதீங்க. அவர் ஏதோ பெரிய புட்சாலின்னு நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஏதோ ஒரு காக்கா உட்கார பணம் பழணும் ஏதோ 2 தடவை 3 தடவை அவர் ஆலோசனையில வந்து அந்த கட்சி ஜெயிச்சிருச்சுன்னா அவர் ஏதோ பெரிய புட்சாலின்னு நினைக்காதீங்க. இப்ப அது வெளியாயிடுச்சா? சரஸ்வதி தேவி ஆசீர்வாதம் பண்ண இடத்துல லட்சுமி தேவி கடாட்சம் இருக்குன்றார். நம்ம இப்போ நிறைய மாண்புமிகுகள் சார்கள் பத்திலாம் பேசணும். இவங்கெல்லாம் வந்து 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ். சரஸ்வதி தேவிக்கு இவங்களுக்கும் 100 மைல் வித்தியாசம். இவங்க இருக்கிற பக்கம் சரஸ்வதி தேவி அந்த பக்கமாவே வரல. ஏன்னா சரஸ்வதி தேவியும் அப்புறம் வந்து ராயபுரத்துல வந்து இந்த மாதிரி கழிப்பறையில கதவு கூட இல்லைன்றது சரஸ்வதி தேவிக்கு தெரிஞ்சு போய் அந்த அம்மா வந்து இந்த பக்கமே வராம போயிட்டாங்க போல இருக்கு. ஆனா லட்சுமி தேவி கடாட்சம் கொட்டுன்னு கொட்டுது. ஒருத்தர் 1 லட்சம் கோடி, ஒருத்தர் 50,000 கோடி, ஒருத்தர் 60,000 கோடி. இப்ப கூட பாருங்க, உழைச்சி சம்பாதிச்சு உங்களுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டம்? இது சொல்லும் போதுதான் திடீர்னு சொல்லும் போது எல்லார பத்தியும் நம்ம பேசணும். அமைச்சர்களை பத்தி அண்ணன் துரைமுருகன் உடல் நலம் இல்லாம வந்து ஆஸ்பத்திரியில இருக்காருன்னு சொன்னாங்க. வருத்தமா இருந்தது. வயதாகி விட்டதுன்னா கூட ஒரு ஆக்டிவா இருக்கக்கூடியவர். அது வந்து அவர் வந்து பாருங்க உடல் நலம் சரியில்லாமல் அப்போலோலயோ எதுலயோ போய் அட்மிட் ஆயிருக்காருன்னு சொன்னாங்க. எதேச்சியா வந்து அதுக்கு முதல் செய்தி பார்த்தீங்கன்னா இந்த கனிம வள கடத்தல், மண் கடத்தல் வந்து உயர்நீதிமன்றம் வந்து இது சிபிஐ விசாரணைக்கு மாத்திருச்சு. அப்புறம் வந்து அந்த விவி மினரல்ஸ் மற்ற இன்னும் கம்பெனிக்கெல்லாம் வந்து 5000 சொச்சம் கோடி அந்த ஏற்கனவே பெனால்டி போட்டதை வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த சிறப்பு ககன்தீப் சிங் பேடி அப்புறம் சத்யபிரதா சாஹூ இவங்கெல்லாம் வந்து அறிக்கையை தயார் பண்ணதை வச்சுக்கிட்டு அதை உறுதிப்படுத்தியிருக்கு உயர்நீதிமன்றம். 5000 சொச்சம் கோடி மணல் எடுத்தது கனிம வளங்கள்ல வந்து அது அந்த மணல். அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனி எல்லாம் வந்து கணக்கெல்லாம் ஆய்வு பண்ணுங்கன்னு சொல்லி இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, அபராதம் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து சிபிஐ விசாரணைக்கு மாத்திருச்சு. அண்ணன் துரைமுருகனுக்கு நெஞ்சுவலி வந்து ஆஸ்பத்திரியில இருக்கு. இது ரெண்டும் சம்பந்தம் இல்ல, இது இல்லைங்க. இது வேற செய்தி, அது வேற செய்தி. நான் சொல்றது வேற செய்தி. அது வேற நாட்டுல நடக்குது. ஆமா, இவர் அட்மிட் ஆனது வேற நாடு. இந்த செய்திய வரிசையா வரும்போது எதேச்சியா ஒண்ணு பின்னால ஒண்ணு வருது. நீங்க அதனால ஒண்ணு சம்பந்தப்படுத்தாதீங்க. நம்ம படுத்திக்க கூடாது. பிரசாந்த் கிஷோரை நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, இவரை நம்பி நீங்க யாரும் ஏமாந்து போகாதீங்க. விஜய்க்கு தான் சொல்லணும். நம்ம 300 கோடி 500 கோடி ஏமாந்து போயிடாதீங்க. இங்க மட்டும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. திமுக மட்டும் வச்சு ஜெயிச்செல்லாம் நாங்க ஜெயிக்க கூடாதுன்னு உங்களுக்கு கேட்ட என்ன சார்? யாரு?
திமுக மட்டும் வச்சு ஜெயிக்கிறப்ப இப்படி எல்லாம் சொல்லல. இல்ல, நம்மளால முடிஞ்சது தெரிஞ்சது சொல்லலாம். சரஸ்வதி தேவி கடாட்சம் இருந்தா தான் லட்சுமி தேவி கடாட்சம் வரும்ன்றாரு. இத்தனை பேர் லிஸ்ட்ல லட்சுமி கடாட்சம் இருக்குது, சரஸ்வதி தேவிக்கு சம்மந்தமே இல்ல. பிரசாந்த் கிஷோர் எவ்வளவு புத்திசாலிங்கிறத முடிவு பண்ணீங்க. தோத்துட்டாரு. ஆமா, அவரே 6 தொகுதியில டெபாசிட் போயிடுச்சு அவர் கட்சிக்கே. அவர் கட்சிக்கே அவரால் ஸ்ட்ராட்டஜி பண்ண முடியல, வியூகம் வகுக்க முடியல. அப்புறம் உங்க சௌரியம் இந்த 300 கோடியை பிரிச்சு கொடுத்தா வந்து நாட்டு மக்களாவது நல்லா இருப்பாங்க. வாழ்த்துவாக்கா. ஆமா, சரிங்க ஐயா. சீனிவாசன் குளத்தூர்ல இருந்து கேட்டிருக்கிறாருங்க. கம்பர் நகர் பூந்தமல்லி அருகில் அகரமேல் சுகாதார அகரமேல்னு ஒரு ஊர் போல இருக்கு. அங்க இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்துல மருத்துவர்கள் இல்லாததை நடிகர் கஞ்சா கருப்பு பேசியிருந்தாரு. 3 மணி நேரமா காத்திருந்தது. இதற்கு மேல் நிறுத்தி கொள்ள வேண்டும், இதற்கு மேல் கிளறினால் பாதிப்பு அவருக்குத்தான் என்று மா சுப்பிரமணியம் அவரை மிரட்டியதாக செய்தியை எப்படி பார்க்கிறீர்கள்? மிரட்டியதாக இல்ல, வெளிப்படையா வந்த செய்தி. கஞ்சா கருப்பு அவர் வீட்டுக்கிட்ட ஒரு பையன் எனக்கு ஏதோ வயிற்று வலி, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி கூட்டு போயிருக்காரு. இந்த அகரமேல்ன்ற அந்த இடத்துல ஆரம்ப சுகாதார நிலையத்துல 3 மணி நேரம் அங்கே வெயிட் பண்ணி டாக்டர் யாரும் வரல. அப்புறம் விசாரிச்சா அவர் டாக்டர் வந்து பிரைவேட் ப்ராக்டிஸ் கிளினிக்ல, அதுதான் எல்லா டாக்டரும் பண்றாங்களே, நிறைய பேர் அரசு மருத்துவர்கள் எல்லாரும் வெளியே தனியாக கிளினிக் வைக்கிறதுங்கிறது சாதாரணமான விஷயம், சட்ட விரோதமான விஷயம், ஆனா நடக்குது. அது மாதிரி இருக்கிறதுனால வந்து அங்க யாருமே வரல, அவங்கள கவனிக்கல. இவர் மட்டும் இல்ல, இதே மாதிரி யாரோ ஒரு மூதாட்டி காயம்பட்டு வந்திருக்காங்க, அதையும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு இவரு அந்த வீடியோ வந்துச்சு. அது ரொம்ப அவசரமா லுங்கி கட்டிட்டு அப்படியே வந்துட்டாரு போல இருக்கு. ஏதோ பையனுக்கு ரொம்ப உடம்பு முடியலன்னு பையனையும் கூப்பிட்டு அது வந்து யாரும் கவனிக்கலன்னு அவர் அங்க பெருசா சத்தம் போட்டிருக்காரு. ஏன்னா அது வந்து அரசு சுகாதார நிலையம் இப்படி இருந்தா மக்கள் எங்க போவாங்க, தனியாருக்கு வந்து நீங்க வந்து அங்க போய் பிராக்டிஸ் பண்றதுன்னா அப்போ எதுக்கு அரசு சுகாதார நிலையம் அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டிருக்காரு. இந்த வீடியோ வைரலா பரவுச்சு. இது பரவணும்னா நிறைய பேர் கஞ்சா கருப்புங்கிறவரு ஒரு சினிமா நடிகர், ஒரு பிரபலமான ஆளுன்னு நிறைய யூடியூப்ல போய் அவர்கிட்ட போய் கேள்வி கேட்டாங்க. அவரும் வந்து அதை திருப்பி அதை பதில் சொல்றாரு. உடனே வந்து அந்த மருத்துவத்துறை செயலாளர் வந்து அந்த டாக்டர் பேர்ல வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், அவர் எப்படி இல்லாம போனாரு, வழக்கமா அவர் பேர்ல நடவடிக்கை போடுவாங்க. அப்புறம் வந்து அது என்ன கொடுக்கணுமோ அவர் மனு கொடுத்த உடனே அந்த மனுவை வாங்கிட்டு கொடுக்கறத ஏதோ ஒண்ணு வாங்கி அது வேற இடத்துக்கு மாத்தி அதை பண்ணிடுவாங்க. அது சொந்த ஊருக்கு சௌரியமா அவருக்கு டிரான்ஸ்ஃபரை போட்டுட்டு அதுக்கு என்ன வசூல் பண்ணணுமோ வசூல்னா மனுவோ இல்ல அவர்கிட்ட என்ன வசூல் பண்ணணுமோ அதெல்லாம் வசூல் பண்ணிடுவாங்க. இதை வந்து இவர் கஞ்சா கருப்பு திருப்பியும் பேட்டி கொடுக்குறாரு அப்படின்னு ஒண்ணு, இது வைரலா போறதுன்னு ஒண்ணு. மாசு சார் வந்து என்ன பண்ணிட்டாரு, வெளிப்படையாவே ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இதற்கு மேல் அவர் கிளறினால் அவருக்கு தான் பாதிப்பு. இது வந்து ஒரு அமைச்சர் பேசுற மாதிரி இருக்கா, டான் பேசுற மாதிரி இருக்கு. நம்ம ரவுடின்ற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது ஒரு அமைச்சர், அது வந்து மரியாதை குறைச்சல், அநாகரிகம், நம்ம அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. ஆனா வந்து ஏன் அவர் சமீபமாக எல்லாமே இப்படி ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு, என்ன காரணம் தெரியல. ஏதோ உள்ளுக்குள்ள ஒரு அவர் ஏதோ கொடையுது, அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த பக்கம் அண்ணாமலை ஒண்ணு சொன்னாக்கா விவாதத்துக்கு வர தயாரா அப்படின்றாரு. அவர் வந்து ஏதோ வந்து உள்ளுக்குள்ள ஒரு குடைச்சல் கொடுக்குது, ஏதோ ஒரு கவலையில இருக்கா மாதிரி தெரியுது. நமக்கு பொதுவா சொல்றோம், நம்ம ஒரு உளவியல் ரீதியா சொல்றோம், நமக்கு ஒன்றும் தெரியல. சாருன்னாவே இதெல்லாம் தாங்கித்தான். ஆமா, தாங்கிதான் ஆகணும். இது சொன்ன உடனே அதை விட பெரிய விஷயம் என்னன்னா இதுதான் வெளியில வந்தது. இதுக்கப்புறம் உள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. மறுநாளே வந்து கஞ்சா கருப்பு நடிகர் வந்து நேர பார்த்து மாசுவை பார்த்து அண்ணன் மாசுவிடம் மன்னிப்பு கேட்டு நான் இந்த மேட்டரை பத்தி இதுக்கப்புறம் ஃபர்தரா பேசல. அப்போ இடையில் என்ன நடந்து இவர் மிரட்டினதுக்கும் அவர் வந்து மன்னிப்பு கேட்டதுக்கும் இடையில என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத பொதுமக்களுடைய ஆமா அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஒரு இவர்கள் வந்து கருத்து சுதந்திரத்தை பத்தி இவங்க தான் வந்து முதல்வர் வந்து வேடன்ல வந்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க. கஞ்சா கருப்புக்கு கருத்து சுதந்திரம் இல்லையா, அது கூட அவர் வந்து ஆஸ்பத்திரியில போயிட்டு ஆளு இல்லைன்றத வீடியோல பேசுறாரு. அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா அவரா வந்து ஒரு இதுவா போஸ்ட் பண்றாரா அந்த வீடியோவை? இல்ல, ஒரு நடிகர் பேசும்போது அதுக்கு உண்டான ஒரு ப்ராப்ளம் வந்துடும். ஒரு பிரபலமான ஒருத்தர் பேசுறாருன்னா அது பரபரப்பு வந்துடும். அதுக்கு இவ்வளவு மிரட்டல், அவர் வந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்குன்னா அப்ப உள்ளுக்குள்ள என்ன நடந்திருக்கு பாருங்க. இவங்க தான் கருத்து சுதந்திரத்தை சாராயம் விற்கிறாங்கன்னு சொல்லிடக்கூடாது. டாக்டர் சொன்ன அறிவால் வெட்டு, டாக்டர் இல்ல ஹாஸ்பிட்டல்னு சொன்னாக்கா சொல்லக்கூடாது. இதுக்கு மேல இந்த மாதிரி நடந்திருக்கு, நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு எடுக்கலையான்னு கேட்டா சொல்லக்கூடாது. எப்படி இது வந்து இருந்தாலும் வந்து அமைதி இல்ல எப்படி பேரு சித்தப்பா மாசு அவர்கள் இப்படி பேசியது வந்து எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன சித்தப்பான்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா?
ஏங்க ஸ்டாலின் அவர்களை வந்து அப்பான்னு மக்கள் சந்தோஷமா கூப்பிடுறாங்கன்னா அப்போ பாக்கி அமைச்சர்கள் மாமா சித்தப்பா பெரியப்பான்னு தானே உறவு முறையை சொல்லி கூப்பிடுறதா மரியாதை. சரி, அப்போ சித்தப்பு மாசு அவர்கள் இப்படி எல்லாம் பேசுவது வந்து முறை அல்ல. இது எல்லாத்துக்கும் கோவப்பட்டுக்கிட்டு இருக்குது. சித்தப்புவுக்கு முறை இல்ல. ஏன்னா வந்து நேரங்காலம் ஒரே மாதிரி இருக்காது. அப்புறம் நம்மளும் வந்து ஒரு நாளைக்கு அப்புறம் வந்து டிஆர் போல வேற ஒரு பெரியவர் சும்மா இருக்க மாட்டாரு, வயசாயிடுச்சு. அவர் வந்து டப்புன்னு வந்து செந்தில் பாலாஜி பேண்ட்லயே ஒண்ணுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி செந்தில் பாலாஜி மேல இருக்கிற கடுப்பெல்லாம் அன்னைக்கு வந்து சொல்லி ஆத்திக்கிட்டாரு பாருங்க. பப்ளிக்கா வந்து செந்தில் பாலாஜி பேண்ட்ல ஒண்ணுக்கு போயிட்டாருன்னு சொன்னாரு. அவர் தான் நாங்க வந்து தீரர், வீரர், தியாகி அப்படிலாம் சொன்னோம். அதாவது நம்ம எல்லாத்தையும் நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கணும். நமக்கு அந்த நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாதுன்றத எல்லாரும் வந்து உஷாரா இருக்கணும். சித்தப்பு அவர்கள், அதான் சித்தப்பு வாசு அவர்கள் அதை கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதுதான் நம்ம கோரிக்கை. மேகநாதன் சேலத்திலிருந்து கேள்வி கேட்டிருக்கிறார். 6 மாதத்துக்கு ஓபிஎஸ் அமைதியாக இருந்தால் அதிமுகவுடன் இணையலாம் என்கிறாரு ராஜன் செல்லப்பா. அது என்ன 6 மாதம் என்ன டைம்? எனக்கு புரியல. நம்ம பதிலுக்கு வந்துட்டு ராஜன் செல்லப்பா எனக்கு அறிவுரை சொல்ல வேணாம்னு இவர் சொல்றாரு. வாயை அடக்கி பேச வேண்டும்னு ஓபிஎஸ் சொல்றாரு. எனக்கு அம்மாவே வந்து நல் சான்றிதழ் அதை சர்டிபிகேட் கொடுத்தவங்க நானு, நீங்கெல்லாம் அப்படின்னு இவர் கேட்கறாரு. என்ன நடக்குது உள்ளாராங்க? இல்ல அவர் என்ன நினைக்கிறார், ராஜன் செல்லப்பா வந்து அவரா பேசுறாரா இல்ல யாராவது சொல்லி தலைமை சொல்லி பேசுறாரான்னு தெரியல. அவர் 6 மாசம் அமைதியா இருந்தா அவரை வந்து இணைத்து கொள்ளலாம் அப்படின்னா அது இது வந்து ராஜன் செல்லப்பாவுடைய கருத்தா இல்லை அங்க உள்ள எடப்பாடியின் கருத்தா இல்லை எடப்பாடிக்கும் ராஜன் செல்லப்பாவுக்கும் இடையில் உள்ள மூத்த தலைவர்களுடைய கருத்தான்னு தெரியல. 6 மாசம் அவர் இல்லை இப்படி கூட இருக்கலாம். 6 மாசம் அமைதியா இருந்தா அதுக்குள்ள வந்து இந்த சின்ன பிரச்சனை, இரட்டையில சின்ன பிரச்சனை வந்து சரியா போயிடும். அப்புறம் சின்ன பிரச்சனை வந்து நமக்கு செட்டில் ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஓபிஎஸ் வந்து இன்னொரு 6 மாசம் நீங்க 2026 தேர்தல் வரைக்கும் அமைதியா அப்படின்னு சொல்லி இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கலான்னு ராஜன் செல்லப்பா வந்து யாரோ அவரை சொல்ல வைத்திருக்கிறார்களோ என்று நமக்கு தோன்றுகிறது. ஓபிஎஸ் ஆனா அமைதியா இல்லை. அவர் இப்படி சொன்னோடனே அவர் உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்லியிருக்காரு. 6 மாசம் அவர் அமைதியா இருக்க சொல்லி இந்த அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்க வந்து எப்படி வந்து இங்க யாருக்கோ குடையுதோ திமுக சைட்ல, அதிமுக சைட்ல நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த சின்ன விஷயம் வந்து மறுபடியும் விசாரணை, தேர்தல் ஆணையம் விசாரிக்கணும் போது அங்க குடைச்சல், இது என்ன ஆகுமோ, திடீர்னு முடக்கிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்ற அந்த குடைச்சல்ல அது வரக்கூடிய அதுடைய பிரதிபலிப்பு தான் ராஜன் செல்லப்பாவுடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும்னு. யாரு அமைதியா இருப்பாங்கன்னு தெரியல, யாரும் அமைதியா இருக்க மாதிரி தெரியல. ஆமாங்க. சம்பந்தன் பொள்ளாச்சி சென்னை கொளத்தூரில் சீட்டு பணம் கேட்டு ஆண்கள் இல்லாத வீட்டில் நுழைந்து தாய் மகளை தாக்கிய கும்பலை விட்டுவிட்டு அடிப்பட்டதாக புகார் கொடுக்க வந்த குடும்ப தலைவர் மீது எஃப்ஐஆர் போட்டு இருக்கிறதே காவல்துறை. இதெல்லாம் பெரிய விஷயம். இதுதான் தமிழ்நாட்டுல வந்து ஏற்கனவே பல இடங்கள்ல நடந்துகிட்டு இருக்கு. வேங்கை வயல்ல ஆரம்பிச்சு அந்த இடம் என்ன ஊருன்னு சொன்னாங்க, கொளத்தூர். உங்க ஊரு முதல்வருடைய தொகுதி, அதெல்லாம் தெரிஞ்சது. அதுதான் வெளியில நடமாடுறதே இல்லாங்க. ஆமா, அது வந்து கொளத்தூர் தொகுதியில சரிங்க. இந்த சீட்டு வந்து இந்த குடும்பத்துல சீட்டு பிடிப்பாங்க லோக்கல்ல, அது மாதிரி சீட்டு போனோம். அவங்க ஏதோ ஒரு கால் பேமெண்ட் டிலே பண்ணாங்களா இல்லை அது வசூல் பண்ண போனாங்களா தெரியல. ஒரு 47 வயது தாயும் ஒரு 25 வயது மகளும் அது மாதிரி வீட்டில் இருந்திருக்காங்க. அங்கே பூந்து போய் கலாட்டா பண்ணி அவங்கள தாக்குதல் நடத்தி பெண்களிடம் எப்படி நடந்து கொள்ளக்கூடாதோ அப்படி அந்த மாதிரி நடந்துக்கிட்டு யாரோ ஒரு கும்பல் பண்ணியிருக்கு. இது வந்து இந்த சீட்டு பணம் வாங்கிறவங்களாம் இந்த கிட்டத்தட்ட இந்த கந்து வட்டி மாதிரியா பிஹேவ் பண்ணுவாங்க சில பேர், எல்லாருமே இல்லை, பொதுவாக சொல்கிறேன். இது வந்து அவர் வந்து போய் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்காரு. இது வந்து நடந்து சில மாதங்கள் ஆகுது. அது யாரும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்தவங்க வந்து அதிகார சக்தி அவங்களுக்கு பின்னால் இருந்துச்சுன்னு வைங்க, போலீஸ் ஸ்டேஷனில் எப்படி வந்து திமுக ஆட்சியில் வந்து காவல்துறையில் வந்து இன்ஸ்பெக்டர் இருப்பார், டிஎஸ்பி இருப்பாரே தவிர ரிமோட் கண்ட்ரோல் வந்து அந்த நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், வட்டப்ப செயலாளர், அவங்கதான் அவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த ஏரியா எஸ்பி சூப்பரண்டா போலீஸ் அவங்கதான், திமுக அரசுல அவங்கதான். அந்த வகையில வந்து போய் சொல்லி ஒன்றும் நடக்கல. அவர் என்ன பண்றாரு, தகவல் அறியும் சட்டத்துல வந்து நிறைய கேள்வி கேட்கிறார். அவருக்கு யாரோ ஒரு வழக்கறிஞரோ யாரோ சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி கேளு, ஏன் போடலன்னு கேளு, இதை பார்த்து இப்படி வந்து ஏதோ தகவல் அறியும் சட்டத்துல அவர் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்புறம் என்ன பண்ணாங்க,
அவரை கூப்பிட்டு அவர் பேர்ல எஃப்ஐஆர். ம். அவருடைய மனைவி அவருடைய மகள் வந்து தாக்கப்பட்டது வீடு புகுந்து ஆண்கள் இல்லாத சமயத்தில் சில ரவுடிகள் இல்ல வந்து கும்பல் வந்து பண்ணிருக்காங்க. சரி, நீங்க ஒண்ணு எஃப்ஐஆர் போடணும், ம், இல்ல அது உண்மை இல்லை அப்படி அப்ப கூட உண்மை இல்லைன்னு எப்போ நீங்க கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு சிஎஸ்ஆர் கொடுத்துட்டு ம், கமிஷனருடைய இது டிஜிபியுடைய ஆர்டர்லாம் தெளிவா இருக்கு. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்கள் பதிவு செய்தே ஆக வேண்டும் புகாரை. ம், அதுக்கப்புறம் எஃப்ஐஆர் போடுறதா இல்லையா அடுத்த ஸ்டேஜ். முதல்ல கம்ப்ளைண்ட்டை நீங்க வாங்கி சிஎஸ்ஆர் கொடுத்துதான் ஆக வேண்டும். நீங்க அதுக்கு ஒன்றும் ஆனா ஒண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிறதெல்லாம் என்னன்னா அந்த சிஎஸ்ஆர் வாங்குறதுக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாயோ 25,000 ரூபாயோ கேஸ் உடைய தன்மையை பொறுத்து நீங்க பணம் கொடுத்தாதான் வருது. ஆன்லைன்ல வந்து நீங்க போட்டா ஆட்டோமேட்டிக்கா அக்னாலஜ்மெண்ட் வரும்னாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட் இது எனக்கே ஒரு வேற ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் ஏமாற்றினாருன்னு சொல்லி நான் ஒரு மேட்டர்ல வந்து போட்டேன். அது வெறும் அந்த அக்னாலஜ்மெண்ட் ஆன்லைன்ல வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போனா சிரிக்கிறாங்க. இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கிறீங்க சார், நீங்களா விஷயம் தெரிஞ்சவங்க இதெல்லாம் சீரியஸா எடுத்துக்கலாமா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு நிலைமை. எதுக்காக சொல்றேன்னா பாதிக்கப்பட்ட ஒரு பேர்லயே எஃப்ஐஆர் போடுறது வந்து வேங்கை வயல்ல ஆரம்பிச்சு பல விஷயங்கள்ல வந்து நம்ம தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இதுதான் வந்து திராவிட மாடல். அது எங்க பாதிக்கப்பட்டோம் காவல் நிலைய பக்கம் வந்துடாது, அதான் சொல்றாங்க. ஆமா, நோயால பாதிக்கப்பட்டோம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்துடாதீங்க, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு வந்து சொல்லிடாதீங்க, பேசக்கூடாது. சாராயம் விற்கிறாங்கன்னு வெளிப்படையா வந்து மணல் கடத்தலை பத்தி வாயை திறக்க கூடாது. இதுக்கு பேரு கனிமவளம். இதுக்கு பேர் வந்து மக்கள் சந்தோஷமாக இருக்கும் நல்லாட்சி வழங்கி வருகிறது. அப்ப அது பாருங்க, அது எங்க நடந்திருக்கு பாருங்க. நீங்க வந்து முதல்வருடைய தொகுதிங்கிறது வந்து முன்மாதிரி தொகுதி. தமிழ்நாடு எப்படி இருக்குங்கிறதுக்கு வந்து எக்ஸாம்பிள் முன்மாதிரி உதாரணம் வந்து முதல்வருடைய தொகுதி. முதல்வருடைய தொகுதியே இப்படிதான் இருக்குன்னா மற்ற தொகுதியெல்லாம் எப்படி இருக்கும்? சரிங்க. ராஜா முகமது திருப்பூர்ல இருந்து கேள்வி கேட்கிறாருங்க. மதுரை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் இன்னும் கூட உயர் சாதி தெருக்களில் செல்லும்போது செருப்பை காட்சி கையில் எடுத்துக்கொண்டு போகும் நிலைமையை காட்டும் வீடியோ பார்த்தீர்களா? இதுதான் பெரியார் மன்னா ஐயா திருசக்தியார் அவர்களே அப்படின்னு கேட்கிறேன். என்னமோ நீங்க தான் முதலமைச்சர்ன்ற மாதிரியும் நீங்க தான் வந்து சாதியை நாங்க ஒழிச்சிட்டோன்னு சொன்ன மாதிரியும் இது பெரியார் மண்ணு நீங்க தான் இதை சொன்ன அப்படி என்ன சொன்னீங்க? நீங்க உங்ககிட்ட கேள்வி பெரிய திருசக்தியார் இதுக்கு என்ன பதில்? அதாவது வேற எங்கேயாவது கேட்டா அவர் வீட்டு வாசல்ல வந்து எஃப்ஐஆர் போட்டு அவர் தூக்கிட்டு போடுவாங்க. நம்ம கிட்ட கேட்டா அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுன்னு நம்மளை நம்பி நம்ம பேர்ல உள்ள நம்பிக்கையில இந்த வடிவேல் ஒரு படத்துல சொல்ற மாதிரி நல்லவேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்மள 2 பேரையும் நல்லவேன்னு நம்பி அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அந்த வீடியோவை நான் பார்த்தேன். அது உயர் சாதி தெருவுல போகும்போது, உயர் சாதி தெரு என்று சொல்லப்படும் அந்த தெருவுல போகும்போது இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் வந்து சைக்கிள்ல போறவங்கலாம் சைக்கிள்ல இருந்து இறங்கி செருப்பை கையில எடுத்துக்கிட்டு சைக்கிளை தள்ளிக்கிட்டு போய் அந்த தெரு தாண்டினோடனே திருப்பி செருப்பு மாட்டிக்கிட்டு சைக்கிள் ஏறி போறாங்க. நடந்து வரவங்கெல்லாம் செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு அந்த தெரு தாண்டி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் செருப்பு போடுறாங்க. இது வந்து ஏதோ 100 வருஷத்துக்கு முன்னால நடந்த விஷயம் இல்லை, ஏதோ போன வாரம் நடந்த விஷயம். அந்த வீடியோ நான் என்னன்றேன், இந்த ராஜா முகமது சரி இப்ப நீங்களும் சரி தப்பா சொல்றீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏதோ கனவு கண்டிருப்பீங்க, இல்லைன்னா போன நூற்றாண்டுல நடந்தது எங்கேயாவது நீங்க தப்பா பாத்துட்டு இருப்பீங்க. இல்ல போன நூற்றாண்டுல அந்த மாதிரிலாம் போன நூற்றாண்டுல வீடியோ எல்லாம் கிடையாது. அந்த வீடியோல நான் உற்று கவனித்த ஒரு விஷயம், அது எந்த ஊருன்னு தெரியல, மதுரை 30 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு அந்த வீடியோல. அப்புறம் மதுரை சுற்று வட்டார பகுதிகள் 30 கிலோமீட்டர்னா எந்த கிராமமா வேணா இருந்திருக்கலாம்னா அது கிராமம்னு தெரியுது. வீடை பார்த்தா அந்த வீடியோல பார்த்தா வீடு வந்து கிராம வீடுன்னு தெரியுது. நீங்க தான் சாதியை ஒழிச்சிட்டீங்க. ஈவே ராமசாமி நாயக்கர் தான் வந்து சாதியை ஒழிச்சிட்டாரு. இந்த ஆட்சியும் திமுக ஆட்சியும் வந்து சமூக நீதி ஆட்சி, சமத்துவ மக்கள் ஆட்சி. இன்னும் வந்து இன்னொரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா புல்லட் ஒரு பையன், அதாவது பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையன் வந்து புல்லட் ஓட்டியிருக்காரு. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பையன் வந்து புல்லட் ஓட்டலாமா? இது வந்து மானாமதுரை கையை வெட்டியிருக்காங்க. அதே இது வந்து நீங்க வந்து இது பரவலாக நடக்குது. இந்த மதுரையோ இல்ல மானாமதுரை சிவகங்கையில நடந்ததோ இதெல்லாம் வந்து பரவலாக நடக்குது. ஆனாலும் வந்து இல்ல ஒரு நிமிஷம், பெரியார் தான் இந்த மண்ணில் இதை பட்டியல் சமூகத்துக்கு பாதுகாப்பானவர். அது மட்டும் இல்ல அதுதான் சொல்ல வந்த, நீங்க சொல்லிட்டீங்க. தோழர் திருமாவளவன் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்காரு.
இல்லையா? இந்த கேள்வி கேட்க வேண்டியது இன்ஃபேக்ட் முதல் வந்து கடமை அவரு தான். ஏன்னா தன்னை பட்டியலின மக்களின் பாதுகாவலராக காட்டிக்கொள்ளும் திருமாவளவன் அவர்கள் இந்த புல்லட் மானாமதுரை சம்பவமோ இல்ல இந்த மதுரை சம்பவமோ நம்ம பாக்குற வீடியோவோ அவரும் வந்து பாப்பார்ல, ஒரு ஆர்வலருங்கிற முறையில, சமூக நீதி காக்கணுங்கிற முறையில அவர் வந்து எந்த அறிவிப்பும் கொடுக்கல. கேட்டா கூட்டணி அப்படின்னு சொல்லுவாரு. கூட்டணியா இருந்தா அப்புறம் எல்லாத்துக்கும் நீங்க கூட்டணியா கூட்டு களவாணியா ரெண்டு வித்தியாசம் இருக்கு. கூட்டணி வேற, கூட்டு களவாணி வேற. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன காரணத்தினால சொல்றேன்னா, அவர் என்னங்க பண்ணுவாரு? அவரை பார்த்தா நமக்கும் பரிதாபமா இருக்கு. ஒரு வீடியோ இன்னொன்னு ஒரு வீடியோ இப்ப எல்லாமே வாட்ஸ்அப்ல தானே. முதல்வர் எதிரில் உட்கார்ந்துருக்காரு, திருமாவளவன் ஒரு சேர்ல உட்கார்ந்துருக்காரு, நடுவுல ஒரு சேர் கேப் விட்டுட்டு துணை முதல்வர் உட்கார்ந்து பேசுறாங்க. அந்த நடுவுல வேற யாரும் அந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன் வந்து துணை முதல்வரும் திருமாவளவனும் பக்கத்து கூடாதுன்ற இதை வந்து விமர்சனம் செய்து வலைதளத்துல வருது. எதேச்சையாக கூட அந்த ஒரு சேர் வேற யாராவது வருவாங்கன்னு நினைச்சு விட்டுருக்கலாம், தெரியல நமக்கு. ஏன்னா அந்த சூழ்நிலை நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கேள்வி வருது, ஏற்கனவே பிளாஸ்டிக் சேர் போட்டவங்க இது வந்து வேணும்ட்டே செஞ்சிருப்பாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் மக்கள் மனதில் எழுவதை தடுக்க முடியாது இல்லையா? அது எதேச்சையாக நடந்தா கூட இப்படி இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு யூகம் மக்கள் ஏன்னா இது ஏற்கனவே பிளாஸ்டிக் சேர் கொடுத்தது பட்டியலின மக்கள். படத்தை போட்டுட்டு முதலமைச்சர் இருக்கிறாரு, எதிர்க்க வந்து 3 நாற்காலி நடுவுல காலியா இருக்கு, அதுக்கு ஒரு சிகப்பு ஆரோ மார்க் ஒண்ணு போட்டு இந்த பக்கம் அதுக்கு மேல வந்து ஒரு வீடியோ வந்து ஓடுது. கோட் சுட்டு போட்டுக்கிட்டு பேட்டி ஒண்ணு ஏதோ ஒரு சேனலுக்கு கொடுக்குறாரு, ஆதரன்னு எங்கேயோ தெரியல. செல்வி ஜெயலலிதா அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, திமுகவில் என்னை சந்திக்கணும்னு சொல்றப்ப எனக்கும் அவங்களுக்கும் இடையில ஒரு இடம் சீட்டை காலியா விட்டுட்டு என்ன இப்படி உட்கார வைப்பாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க பார்ப்பன சமூகம் தான், இருந்தாலும் மேடையில பக்கத்துல உட்காந்துட்டு நான் தவிர்த்தாலும் கூட என்னை திரும்ப என் பக்கம் பிடித்து என் கையை தொட்டு பேசினாங்க. பிறகு எல்லாம் சேர்ந்து கையை உயர்த்தும் போது நான் சற்று தயங்கினேன். அவரே கையை பண்ணாரு இப்படின்னு பேசியிருக்காரு. நானும் பார்த்தேன், அந்த வீடியோல பார்த்தேன், ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் வந்து நாங்க சமூக நீதி பெரியார் மண்ணு, அவ்வளவுதான் நம்ம சொல்லணும். அவ்வளவுதான், அதுக்கு மேல திருமாவளவன் வந்து ஏன் இதுக்கெல்லாம் வந்து சொல்லலைன்னா, பாவம் அவர் இருக்கிற சூழ்நிலையில அவரால் வந்து ஒண்ணுமே வந்து பேச முடியாத ஒரு வாய்க்கட்டு போட்டிருக்காங்க அவருக்கு. அவரால் பேச முடியல. அடங்கு, அது என்ன அடங்கமறு, அத்துமீறு அப்படின்னு சொன்னவரு அவரே அடங்கி போய் உட்கார்ந்து இருக்காரு. அடங்க மறுன்னு சொன்னவரு அடங்கி போய் உட்கார்ந்து இருக்காரு. அந்த இவருடைய அடக்கத்துக்கு காரணம் என்னங்கிறத அவர் தான் பதில் சொல்லணும். நல்லதையா, பகுதி 2 முடிஞ்சிருக்குது. 3வது பகுதியில் சந்திப்போம். மிக்க நன்றிங்க. நன்றி, வணக்கம்.